வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 28,000 காலி பணியிடங்கள் இந்த 2026 கொண்டு வர போகிறதா முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய போக்குவரத்து துறை அமைச்சர் வள்ளலார் அவர்கள் இந்த மாதிரி தகவல்களை தினசரி நமக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு. போக்குவரத்து கழகத்தில் 2025 நடைபெற்ற நியமனங்கள் 3274 பேர். இதை ரத்து பண்ணலாமா இல்லை மீண்டும் செய்முறை தேர்வை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா புதிய அறிவிப்புகள் வெளியாகுவதில் தாமதங்கள் இருக்கும். மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டம். ஸோ தமிழகம் முழுவதுமே மகளிருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பயணம். ஸோ டிஎன்எஸ்டிசி முழுவதுமே அனைத்து பேருந்துகள், ஏசி பேருந்துகள் முதற்கொண்டு அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த 8-10 மாதங்களாகவே முயற்சி செஞ்சாங்க. அதில் செய்முறை தேர்வை டிசம்பரில் நடத்தி முடித்து கடந்த ஏப்ரல் இறுதியில் மார்ச் இறுதியில் பணி ஆணைகளை கொடுத்து ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு டைம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இவ்வளவு தாமதமாக நடந்தது இதுவே முதல் தடவை. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த புதிய நியமனங்கள் இருக்குமா? இனிவரும் காலங்களில் அந்த புதிய நியமனங்கள் இருப்பது மிக மிக அரிது. இனி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தொகுப்பூதியத்தில் அதிக அளவு 28,000 டிரைவர் கண்டக்டரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருக்கு. டெம்பரவரி, ஸோ தற்காலிக ஊழியர்கள் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர் தற்காலிக ஊழியர்களை 28,000 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கிறதுனால ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்தந்த பணிமனைகளில் ஒவ்வொரு பணிமனைகளும் 100 முதல் 200 பேர் எடுத்துட்டாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா தற்காலிக ஓட்டுநர் டிரைவராக பணிபுரிந்து தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 2025 சில பேட்சில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ வண்டியில் ஏறிட்டாங்க. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் முடிக்காதவங்க ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஏன் இந்த ட்ரைனிங் முடிக்காதவங்களை எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அவங்கள எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்கள விட எக்ஸ்பீரியனான கேண்டிடேட் வெளியே நின்று அந்த ட்ரைனிங்கை வேடிக்கை தான் பார்க்குறாரே தவிர அவரால் உள்ளே போக முடியல. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை அப்படின்றது ஒன்று இல்லை. டிஎன்எஸ்டிசியில் இதுவரை எத்தனை பேர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருக்கோம், இவங்க எல்லாமே நாம் இதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம், இதை பேஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையே இதுவரை இல்லை. ஸோ போக்குவரத்து கழகத்தில் வெளிப்படைத்தன்மைகள் பெறப்பட்டால் கண்டிப்பாக அனைவருக்குமே சரிசமமாக நடத்தப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ இருக்கிற டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகிக்கோங்க. ஸோ அங்கே டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக முதலுதவி சான்றிதழை பெற்ற பிறகு தான் கண்டக்ட் லைசன்ஸை எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.